வணக்கம் என்டா இன்ஃபோ சேனல் நேயர்களே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். மூன்றாவது பாடம் முக்கோணவியல் பயிற்சி 3.5ல் நம்ம 8வது கணக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன நிரூபிக்கணும் அப்படின்றது கணக்கு நம்ம எழுதிக்கலாம். tan π/4 + θ மைனஸ் tan π/4 - θ is equal to 2 tan 2θ என நிறுவுக. இதுதான் கேள்வி. இது எப்படி நிரூபிக்கலாம் அப்படின்னா, தீர்வு LHS எடுத்துப்போம். LHS எடுத்துக்கிட்டு நம்ம RHS நிரூபிக்கலாம். LHS என்ன இருக்குங்க? tan π/4 + θ மைனஸ் tan π/4 - θ. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா அதை தான் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். என்ன அது ஃபார்முலா, என்ன ஃபார்முலா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தாங்க நம்ம பயன்படுத்த போகிறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா, tan a + b ஃபார்முலா, அடுத்தது tan a - b ஃபார்முலா. இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, tan a + tan b by 1 - tan a tan b. இது ஒரு ஃபார்முலா. இதுக்கான ஃபார்முலா tan a - tan b by 1 + tan a tan b. இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். அப்போ இங்கே ஏக்கு பதிலாக π/4 இருக்குது, அதாவது ஏக்கு பதிலாக 5/4 இருக்குது, பிக்கு பதிலாக இங்கே θ இருக்குது. இதை நம்ம பயன்படுத்தலாம். இங்கே பயன்படுத்தும் போது என்ன வரும் பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இருக்கிறது tan a + b ஃபார்முலா. இது வந்து tan a + b ஃபார்முலா. அப்போ tan a வந்து π/4 ப்ளஸ் tan b வந்து θ டிவைடட் பை 1 - tan a tan b, அதாவது tan π/4 tan θ மைனஸ் இது tan a - b ஃபார்முலா. அப்ளை பண்ணோம்னா அது இங்கே இருக்குது பாருங்கள், tan π/4 - tan θ டிவைடட் பை 1 + tan π/4 tan θ. நமக்கு தெரியுங்க ரிசல்ட் இதுவும் தான். tan π/4ஓட வேல்யூ, அதாவது 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1. அப்போ நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். அப்போ 1 + tan θ டிவைடட் பை 1 - இதுவும் 1 ஆகிடும். அப்போ 1 - tan θ மைனஸ் இதனோட வேல்யூ 1. அப்போ என்ன கிடைக்குங்க, 1 - tan θ டிவைடட் பை 1 ப்ளஸ் இதனோட வேல்யூ 1 ஆகிடும். அப்போ 1 + tan θ. இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். கீழே என்ன இருக்குது, கீழே a - b × a + b ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம், a² - b² எழுதலாம். அப்போ a² 1 மைனஸ் பியோட வேல்யூ tan, அப்போ tan² θ. இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். குறுக்கு பெருக்கல் பெருக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 + tan θ × 1 + tan θ 1 + tan θ² மைனஸ் இதுவும் பெருக்கும்போதும் 1 - tan θ². நமக்கு இன்னொரு ரிசல்ட் தெரியுங்க, அதாவது a + b ² மைனஸ் a - b ² இஸ் ஈக்குவல் டு 4ab. ஸோ இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்து இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள், இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது a + b ² இது a - b ². அப்போ என்ன கிடைக்குங்க, 4 × ab. ஏவோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, tan θ, பியோட வேல்யூ 1, அதனால் மல்டிப்ளை பண்ண தேவையில்ல, டிவைடட் பை 1 - tan² θ. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 4 tan θவை நம்ம எப்படி எழுதலாம், 2 × 2 tan θ டிவைடட் பை 1 - tan² θ இஸ் ஈக்குவல் டு 2 × நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. என்ன ஃபார்முலா இங்கே, அதாவது tan 2θ இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 tan θ டிவைடட் பை 1 - tan² θ. இதுவும் நமக்கு ஃபார்முலா இருக்குது. தேர்ஃபோர் அதை அப்ளை பண்ணும்போது என்ன கிடச்சிருங்க, இதுக்கு பதிலாக நம்ம என்ன பயன்படுத்தலாம், tan 2θவை பயன்படுத்தலாம். அப்போ tan 2θ. தேர்ஃபோர் நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, RHS கிடைச்சிச்சு. தேர்ஃபோர் LHS is equal to RHS நாம் நிரூபித்தாச்சு. இதுபோல் இந்த கணக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்துகிறோம். இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா எளிமையாக இந்த கணக்கை நம்ம போடலாம்.